நேற்று தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டஸ்டன்ஸ் வருவாங்க, அவங்க வருவாங்கன்னு சோஷியல் மீடியால சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ் நான் ஏதோ பிக் பாஸ் விளையாட தெரிஞ்சவங்க வருவாங்கன்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம நம்ம திவாகரை வந்து பாத்தீங்கன்னா உள்ள அமுச்சு விட்டு இருந்தாங்க. இவருக்கு வெளியிலே முடிய முடியாத பஞ்சாயத்து நிறைய இருக்கும்போது உள்ள போய் என்ன பஞ்சாயத்து கிரியேட் பண்ண போறாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ட்ரெண்டிங்கா இருக்க அக்கால இருந்து ஒரு அக்கா உருவி வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் இந்த வீட்டுக்குள்ள தள்ளி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நிக் நேம் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அவங்க பேர் என்னமோ அரோரா, அதுக்கு செகண்ட் நேம் என்னன்னு தெரியல. சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு, நீ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கான விஷயமே எங்கன்னா, நம்ம அகோரி கலையரசனும் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் உள்ள வர்றாரு. அவர் இப்ப சாதா கலையரசனா தான் இருக்காரு. இந்த மொத்த கோளாறு கூட்டத்தையும் உள்ள இறக்கி இந்த வாட்டி ஏதோ டிஆர்பியை ஏத்தணும்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்க்கு இருக்கிற ஒரே குறை என்னன்னா, இது முன்னாடி சீசன்ல விஜய் டிவி ப்ராடக்ட்ஸா எல்லாரையும் நீங்க போடுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை மாத்தணும்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. நல்லா சோசியல் மீடியால இருக்கவங்க போட்டிருக்காங்க. அங்கங்க சில விஜய் டிவி ப்ராடக்ட்ஸும் இருக்கதான் செய்யுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஒன்று பார்த்தேன். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா திவாகர் யாருடைய வாய்க்கா தகராறுல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. இவரை ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து பாத்தீங்கன்னா எலிமினேஷன் ஆகணும்னு சொல்லிட்டு வெளில ஒரு கூட்டமே சுத்தின்னு இருக்கு. இந்த வீக்ல அது நடக்குமா இல்லையான்றது இந்த வீக்கே தெரிஞ்சிடும். மைதா மாவுல செஞ்ச மனுஷ குரங்கு, காட்டுல இருந்து தப்பிச்ச அந்த கருங்குரங்கு, இது என்ன ஜாதி குரங்குன்னே தெரியல. இவனெல்லாம் குரங்குன்னு சொல்லி நான் குரங்கு கேவலப்படுத்துவேனா?